புனித ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து ஈகையின் சிறப்பினை எல்லோருக்கும் உணர்த்தும் வகையில் ஈட்டிய செல்வத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு அளித்து அனைவரும் இன்புற்று வாழ்ந்திட வேண்டி இறைவனை தொழுது ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி மகிழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இதயம் கனிந்த ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள ரம்ஜான் திருநாள் வாழ்த்து செய்தியில், ஈகை திருநாளாம் ரம்ஜான் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மனித குலத்திற்கு வழிகாட்டியாக விளங்கும் இறை தூதர் நபிகள் நாயகம் அருளிய போதனைகளை மனதில் நிறுத்தி உடலையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தி தூய்மை உணர்வோடு புனித ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து ஈகையின் சிறப்பினை எல்லோருக்கும் உணர்த்தும் வகையில் ஈட்டிய செல்வத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு அளித்து அனைவரும் இன்புற்று வாழ்ந்திட வேண்டி இறைவனை தொழுது இஸ்லாமிய பெருமக்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய நம் அம்மா இஸ்லாமிய பெருமக்கள் பயனுறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார். அதிலும் குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு ஆண்டுதோறும் அரிசி வழங்கினார் என புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தியதோடு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தினார் என்றும், வக்ஃபு வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்கொடைகளை வழங்கிட சிறப்பு ஒருமுறை மானியமாக 3 கோடி ரூபாய் வழங்கினார் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். பள்ளி வாசல்கள், தர்காக்கள் போன்ற வக்ஃபு நிறுவனங்களால் தொடர்ந்து பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாயில் வக்ஃபு நிறுவன மேம்பாட்டு நிதியை உருவாக்கினார் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு வழங்கப்பட்டு வந்த ஆண்டு நிர்வாக மானியத்தை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தினார் என்றும், ஆதரவற்ற விதவை, ஏழை மற்றும் வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவிச் சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை இணை மானியம் வழங்கியதை புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். உருது மொழியை ஒரு மொழி பாடமாக பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகையை உயர்த்தினார் என்றும், நாகூர் தர்கா சந்தனக்கூடு கந்தூரி திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தனக்கட்டைகளை ஆண்டுதோறும் இலவசமாக வழங்க ஆணையிட்டது போன்ற உன்னத திட்டங்களால் இஸ்லாமிய பெருமக்கள் பெரிதும் பயனடைந்தனர் என்பதை இந்நன்னாளில் பெருமிதத்துடன் நினைத்து பார்ப்பதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். இறைவன் மிக பெரியவன், பணிவும் உபகாரமுமே பக்தியின் குரு காரியங்களாக இருக்கின்றன. சென்றதை நினைத்து மனம் வருந்தாதீர்கள். நீங்கள் நேரான வழியில் சென்றால் வழியில் உள்ள யாருடைய தீமையும் உங்களை பாதிக்காது. பெற்றோருக்கு என்றும் பெருமதிப்பு கொடுங்கள். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானாகில் உலகில் எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. இதுபோன்ற நபிகள் நாயகம் அவர்களின் பொன்மொழிகளை தவறாமல் கடைபிடித்து உலகில் அமைதியும் சமாதானமும் தழைத்திட உறுதியேற்போம் என்று கூறி தனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உளங்கனிந்த ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்.